உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பொதுவாக ஒரு மங்கள சொல் உண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, காலபுருஷனுக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னாள். கர்மாதிபதி சனி பகவான் தலையெழுத்து ஒரு இந்த பூமியில் ஒரு உயிரினம் பிறக்குதுன்னா அது ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ வாலிப பருவமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன, அவனுடைய பாவத்துவம் என்ன, அவன் என்ன அனுபவிக்கணும், எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான். அதை கிட்ட இருந்து செயல்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான். அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த அதனால தான் 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீட்டுக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தை மாதம். செவ்வாய் ஆட்சி உச்சம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அப்படியாக இந்த மாதம் தை மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த புது வருஷம் பிறந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் 2-3 நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த தை மாத ராசி பலனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், எப்படி கணிக்க போகிறோம்னாக்கா, தை மாதம் 5, 6, 7 3 நாட்கள், ஆங்கில தேதி 19, 20, 21. இந்த 3 நாட்களும் தை மாதம் 5, 6, 7 இந்த 3 நாட்களும் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ இந்த தை மாதம் இந்த 3 தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும், யோகமாக இருக்கும். யாரெல்லாம் டெலிவரி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஒரு 2 தேதியை முன்ன பின்ன கூட சேர்ந்து வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் அஸ்தங்கமாயிட்டார், அது வேற ஒரு விஷயம். செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கமாகியிருக்கிறார். 5 கிரக சேர்க்கை இந்த தை மாதத்தில் 5 கிரக சேர்க்கை நிகழுது 3 நாட்கள். அதன் பிறகு 4 கிரக சேர்க்கையாகவே தை மாதம் முழுவதும் ஓடுது. செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன். அப்போ இந்த தை மாதம் முழுவதுமே 4 கிரக சேர்க்கை அதிசிறப்பாக இருக்குது. இதில் 2 விஷயம், ஒன்று சூரியன் இருப்பது, இன்னொன்று செவ்வாய் உச்சம் பெறுவது. அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள், அல்லது நீங்கள் ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறீங்க, ஒரு வறுமையில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைங்க சொல்கிற வச்சு கேட்காததாக இருக்கலாம், ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு லோனாக இருக்கலாம், சம்திங் ராங். அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அமையப்போகிறது. ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கையெல்லாம் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் லைஃப்பை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம்? வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம். உங்கள் ஊருக்கு அருகாமையில் வீரபத்திரர் ஆலயங்கள் இருக்குமே. ஆனால் வீரபத்திரர் ரொம்ப ரேர். ஏதோ ஒரு சில ஆலயங்களில் தான் வீரபத்திரர் சன்னதி இருக்கும். இப்போ கூட நான் நியர்பையாக ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சங்கரன் கோவில் பக்கத்தில் கரியவளம்பேட்டைன்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அங்கே அந்த வீரபத்திர சன்னதி வாசல்லே இருக்குது. சங்கரன் கோவிலே கூட வீரபத்திர சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த தை மாதம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்டமான தெய்வம் வீரபத்திர சாமி. அப்புறம் நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் காத்திருக்குது.
உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை எந்த மாதிரியான பொசிஷனில் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு என்ன நீடு, டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. இந்த தை பிறந்துடுச்சு, இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. தை எப்படி பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, தை மாதம், இந்த தை மாதத்தை பொறுத்தவரையிலும் தனுசு ராசிக்கு தான் நல்ல யோகம். குறிப்பாக இந்த மூலம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா இந்த மூலம் கேதுவுடைய நட்சத்திரம். இந்த கேது எங்கே இருக்காருங்க? 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. இப்போ தனுசு ராசிக்கு நடக்க வேண்டிய நன்மைகளெல்லாம் இன்றைக்கி காலையில் நடந்துரும்னு இருக்கும். நல்லா 99% போகும், கிட்ட போயிட்டு தள்ளி போயிடும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வர வேண்டியது, இன்றைக்கி தீர்ப்புன்னு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. 12:50க்கு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லி 3 மணிக்கு தீர்ப்புன்னு சொல்லிடுவாங்க. 2:50 வரலும் ஜட்ஜி இருப்பார். 2:54 கிளம்பி வெளியே போய்டுவார், அர்ஜென்ட்டுன்னு. தீர்ப்பு தள்ளி போயிடும், வேற ஒரு டேட்டு. இதை போல் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தள்ளி போகிறதா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தர்மமான விஷயங்கள் எல்லாம் விலகி போகிறதா? குறிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் விலகி போகுதா? அதுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது காரணம். அதனால தான் அந்த மூலம் நட்சத்திரக்காரங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க. தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் வச்சு செய்யுது. குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக 2025 மார்ச் மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம். எழுதிக்கோங்க. நான் இன்னும் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, எந்த நாட்டில் நீங்கள் இருக்கீங்க, எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, போன மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பம் சாமி. அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பூதாகரமாக வெடிச்சிருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பரில் பெரிய மனவேதனையை கொடுத்துருக்கும். இன்னும் நீங்கள் அந்த ஃபீல்லேருந்து, அந்த பெயின்லேருந்து இன்னும் நீங்கள் வெளியில் வரலை. கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. இந்த மாதம் முதல், தை மாதம் முதல் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம். எப்படி சாமி இப்போ மட்டும் நான் ஜெயிக்க முடியும்? யூ டோன்ட் வரி. சாரி, இப்போ அந்த 5 கிரக சேர்க்கைன்னு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஒன்று நடக்கிறது. அது எப்படி இருக்கும்? அதனால் தனுசு ராசிக்கு என்ன நன்மை? உங்கள் ராசிநாதன் குரு பகவான் முதல்ல 7ஆம் பாவத்துக்கு சென்றுட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். குரு பார்க்க கோடி நன்மை. அதை வக்ரமாக பார்த்தாலும் சரிதான், பாதகஸ்தானத்திலிருந்து பார்த்தாலும் சரிதான். பாதகாதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கும். 7-10 புதன் 2ஆம் இடத்துல, 7-10 புதன் 2ஆம் இடத்துல. அதே போல் 6-11 சுக்கிரன் 2ஆம் இடத்துல. சார் 5-12 செவ்வாய் 2ஆம் இடத்துல. இது போக 8-9 சூரியன் சந்திரன் 9வது வீட்டில், 2வது வீட்டில். அப்போ பாருங்கள், எல்லா பாவமும் அங்கே வேலை செய்யுது. தனுசு ராசி என்பது இந்த தை மாதம் இந்த 5 கிரக சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே கிட்டத்தட்ட 12 பாவங்களில் 10 பாவங்கள் ஒரே இடத்துல வேலை செய்ய போகுது. நிறைய அங்கே ஒரு கொலாபரேஷன்ஸ் நடக்க போகுது. அந்த கொலாபரேஷன்ஸில் 50% நீங்கள் அழுக்கு டஸ்ட்டு பூரா கர்ம பாவ வினைகள் விலகி ஒரு பெரிய கொலாபரேஷன் கலக்கம் ஏற்படுது. ஒரு ஒரு பிளண்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளண்டிங் மூலயமா 50% உங்களுடைய பாவத்துவங்கள், நீங்கள் செய்த வினைகள், நீங்கள் செய்த கர்மாக்கள், பாவங்கள் எல்லாம் பிளண்டிங்கில் அடிச்சுன்னு வெளியில் வந்துடும். மீதி 50% ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல் ஃப்யூச்சர் ஏற்படும். அப்போ சிங்கிள் லைனில் நான் உங்களுக்கு சொல்லவா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த தை மாதம்
உங்களை வாழ வைக்கும் மாதமாக அமைகிறது. நீங்கள் சாமியே கும்பிடனாலும் கோவிலுக்கே போகலனாலும் முயற்சி எடுத்தால் இன்னும் வெற்றி. இப்போ வெற்றின்னு முடிவு பண்ணியாச்சு. இது இப்போ நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சாமி நீங்கள் சொன்னது உண்மையிலே 100% உண்மை சாமி. எனக்கு அப்படி தான் சாமி நான் படாப்படுத்தி எடுக்கிறேன். நான் போராட நட்சத்திரம் என்னை போட்டு சாமி வச்சு செய்கிறார் சாமி. இப்போ நான் என்ன முயற்சி எடுக்கணும் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி ட்ரபிளுக்கு என் வேலையில் ப்ராப்ளமாக இருக்குது, ஜாபில் ப்ராப்ளமாக இருக்குது, அல்லது நான் ஒருத்தரோட பழகிட்டு இருந்தேன் சாமி, பழகிட்டு இந்த மாதிரிலாம் பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போது ஏமாந்து நிற்கிறேன், அவங்க விலகி போயிட்டாங்க. அல்லது எனக்கு வம்பு வழக்குகள் இருக்குது சாமி, கேஸ் இருக்குது, ஆக்சிடென்ட் கேஸ் இருக்குது, லைசன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, என்கொயரி நடக்குது சாமி, இல்லை நான் பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், என்கொயரிகளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதேனும் சம்திங் அந்த அசட் சொத்து பத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், வீடு வாசல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மெயினாக அங்க பங்காளிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, சிறை தண்டனைகள், ஜாமீன் சம்மந்தப்பட்டது, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, தப்பே பண்ணல சாமி. நிறைய இப்போ இந்த கவர்மெண்ட்டில் அதாவது கவர்மெண்ட் என்கொயரிகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் என்கொயரிகளாக இருக்கலாம். இப்போ கூட சமீபமாக ஒரு அரசு அதிகாரி நமக்கு ஹெச்ஆர்என்ஸில் ஒரு பெரிய உயர் அதிகாரி, ஹெச்ஆர்என்ஸ்லேயும் அதே போல் பிடபிள்யூலையும் ஒரு பெரிய அதிகாரி நமக்கு கால் பண்ணுறாங்க. சார் நான் எனக்கு கீழே வேலை செஞ்சவங்க எனக்கு எதிரியாக பண்ணிட்டாங்க சார். நான் வந்து இத்தனைக்கும் அவங்க வந்து சிஎல்லாக தான் இருக்காங்க, கான்ட்ராக்ட் லேபராக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து யூனியன் மூலயமா ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி எனக்கு வந்து இப்படி ஒரு ஜாபு வந்து தானாக எழுதி கொடுத்துட்டு வெளியில் வர அளவுக்கு ஆகிடுச்சு. எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காத அளவுக்கு ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 38 வருஷம் சர்வீஸ் அவருக்கு. அப்போ பாருங்கள், அப்போ இந்த மாதிரியெல்லாம் மூல நட்சத்திரம், பூராள நட்சத்திரத்தெல்லாம் அவங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி அடிமேல் அடி வாங்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ வைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், பிளாக் மேஜிக்காக இருக்கலாம், அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், சமாளிக்க முடியாத கஷ்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே, இந்த தை மாதம் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவர முடியும். பொதுவாக மூல நட்சத்திர அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் விநாயக பெருமானுக்கு அரசை அறையில் தீபம் ஏற்றுவது சிறப்பு. 21 தீபம் ஏற்றி ஒரு எருக்கம்பு மாலை சாத்தி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து 27 சுற்று வலம் வருவது சிறப்பு. பூராடம் நட்சத்திர அன்பர்கள் முடிந்த வரை சுதர்சன வீட்டில் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணலாம், சக்கரத்தை வச்சு ஜபம், மந்திர ஜபம் பண்ணலாம். ஹோமம் செய்வதை விட நீங்கள் இண்டிவிஜுவலாக மந்திர ஜபம் பண்ணுங்க. காயத்ரியோ ஏகாட்சரமோ சுதர்சனரை அதிகமாக வழிபாடு செய்வது சிறப்பு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் கேட்பது சிறப்பு. சூரிய வழிபாடு செய்வது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு கோதுமை தீபம் ஏற்றுவது, கோதுமை தானம் வழங்குவது, இவையெல்லாம் கூட உங்களுக்கு சின்ன சின்ன ரகசியங்களாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.